viewers, இது வரைக்கும் யூடியூப் அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பல் கிளிக் பண்ணுங்க. ஆமாம், வெற்றிகரமாக வந்து போன வாரம் கரண்ட் அப்டேஷன் போட்டாச்சு. இந்த வாரத்துக்கான கரண்ட் அப்டேஷன் இது. இந்த வாரத்துக்கு என்னென்ன நடக்க வைக்கி, இந்த வாரம் பிளானிங் வந்து, அதாவது இன்னைக்கு சனிக்கிழமை வீடியோ எடுக்கேன், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு அந்தியூர் போகலாமா அப்படின்னு இப்படி ஒரு பிளான் இருந்துச்சு. ஐ மீன் இன்றைக்கே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு இழுபறியிலே இருந்துகிட்டு இருந்துச்சு. போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமான்னு கடைசியில் போக முடியாத சூழ்நிலையாக ஆகி போச்சு. சரிங்களா? சரி, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா பிளானும் போடுறது இல்லைல்ல. 3 செல்ஃப் டிரைவ்லேயே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போயிட்டு அந்தியூர் சந்தை, குதிரை சந்தையை ஒரு ஷூட் எடுப்போம். இந்த வாட்டி அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா நம்ம அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு அன்பிளான்டாக கண்ணுக்கு குளிர்ச்சியான குதிரை, வகை வகையான குதிரையை காட்டுவோம் கூடிய ஒரு விருந்து. சரிங்களா? பட்டு நடக்கலை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் கேஷுவலாக எப்பவும் போல் சண்டே கரண்ட் அப்டேஷனுக்குள்ளே போவோமா? நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, ஏன் 2 மாதமாக கரண்ட் அப்டேஷன் போடல? கரண்ட் அப்டேஷன் பொறுத்த மட்டும் ஏன் போடலை அப்படின்னா, யூடியூப் ரிஸ்ட்ரிக்ஷனில் வந்து இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம போட்ட யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆடு வெயிலில் கட்டி இருந்ததுனால சேனல் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவோம், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போடுவோம். சரி பண்ணியாச்சு மீன்ஸ் அது அன்றைக்கி அப்பீல் பண்ணி இது பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறதுக்கு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதான் விஷயம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அல்சாஜி ஃபார்ம் பக்ரீத் 2026 நோக்கி. சரிங்களா? பண்ணையோட புது உறவு 4 பன்னூர் ஃபீமேல் குட்டி. ஆல்ரெடி நம்ம வீட்டில் ஒரு நல்ல மேல் இருக்கான். ஸோ அவனை போட்டு ப்ரீட் பண்ணலாமா, நம்ம ஒரு ப்ரீடிங் ஸ்லாட் போடுவோமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பட் என்ன உறுதி செய்யப்படலை. இந்த சொன்ன பன்னூரை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அது ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்குங்கனால மக்கள் வாண்டட் அதிகமாக இருக்குது. பட் அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது. ஒரு பன்னூர் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு போகிறலாம் இருக்குது. பட் தமிழ்நாட்டுக்கு அதெல்லாம் வர்றதில்லை. சரிங்களா? ஓரளவு நார்மல் ப்ரைஸில் உள்ள தான் வருது. இது ஒரு நார்மலான உள்ள குவாலிட்டியில் உள்ளது. ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஷோவாக ஒரு சின்ன பெட்டு மாதிரி வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 ஃபீமேல் இதில் இருக்குது. சரிங்களா? இது வந்து விற்பனை செய்யக்கூடிய நோக்கம் இல்லை. பட் இன்னும் பிளான் பண்ணலை. யாரும் கேட்டால் கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். இல்லை அப்படின்னாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவனே அர்ஹம் அவனை வச்சு ஒரு 4 ஃபீமேல் இருக்குல்ல, அதோட சேர்த்து வச்சோம் அப்படின்னா இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நம்மளே இதில் ஆட்டு குட்டிகள் எடுத்துக்கலாம் அப்படி ஒரு பிளான் இருக்குது. சரிங்களா? பார்ப்போம். அப்புறம் நம்ம பண்ணையில் உள்ள அழகான அப்ளக் குறும்பை மாஷால்லா, இவன் வந்து நம்ம அமீன்கார்லேருந்து வந்தவன், நல்லா ஷோ குவாலிட்டியில் உள்ளவன், நல்லாயிருக்கு. ஆமாம், இவங்க 2 பேரும் ஆல்ரெடி போன வாரமே காமிச்சேன். பிள்ளைகள் உள்ள அவுத்து விட்டோன்னு வைங்களேன், பக்கத்து தோட்டங்களில் யார் யார் புதுசாக நல்ல கண் வச்சுருக்கா அதெல்லாம் போய் எப்படி கடிச்சிட்டு அவங்கள்ட்ட சண்டை இழுத்து விடுவோம் அப்படின்னு கூடிய ஒரு மனநிலையிலே இருக்குது. அதனாலே பிடிச்சி கட்டி போட்டு பண்ணையில் அங்கங்கே வளரக்கூடிய தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையுமே பறித்து போட்டுருவாங்க. அதாவது பிளான் என்ன அப்படின்னா, வெள்ளாடு வளர்க்கணும், அதுக்குன்னு பெருசாக மெனக்கிடக்கூடாது அப்படிங்கக்கூடிய பிளான். ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். இதுக்கு அதீத செலவு பண்ணாமல் இதை நம்ம கொண்டு வரணும். ஆடு உடஞ்சிடக்கூடாது, நார்மலாக இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்லையும் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காகவே இப்போ இதை கட்டி போட்டு கயிறுக்கு பழக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக இதுக்கு மரத்துலேருந்து விழக்கூடிய மட்டைகள் இதுகள் எல்லாத்தையும் கூட மிஷினில் அடித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவோ பண்ணையில் வளரக்கூடிய தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையும் பறித்து போட்டாலுமே அழகாக சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த வகைக்கு ரொம்ப நமக்கு பண்ணைக்கு மாஷால்லா அப்படியே செட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து பண்ணையிலே வச்சு ஒரிஜினல் கொடியாடில் ப்ரீட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. இது வந்து ரொம்ப வேண்டப்பட்ட மாமா நமக்குன்னே சூஸ் பண்ணி கொடுத்தாப்புல. இன்னும் இன்ஷால்லா ஒரு 4-5 பொட்டை சேர்க்கணும். சேர்த்து ஒரு 10 பொட்டை ஒரு கராலாம் சேர்த்து பண்ணையிலே ஒரிஜினல் கொடியாடு ப்ரீட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா பார்ப்போம். அப்புறம் இது வந்து பொட்டில் நல்ல ஒரு 3 கடா இருக்குது. நல்லா இருக்குது மாஷால்லா. தாய் தகப்பனோட டீட்டெயிலோடு இருக்குது. அல்சாஜி ஃபார்ம்லேருந்து மாப்பிள்ளை கடா கொடுத்து அதிலிருந்து எடுத்த பிள்ளைகளில் எடுத்தது. சரிங்களா? 3 கடா, கொம்பு பிடுங்குற தரம் எல்லாமே நல்ல பெரிய வர்க்கம். குட்டிகள் வந்து நல்ல மச்சத்தில் உள்ளது, நல்லா இருக்குது மாஷால்லா. இதுவும் இவங்க தான் இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் எடுப்பேன், வேணுங்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் நம்ம அல்சாஜி ஃபார்மோட பெரிய ஷெட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் காத்திருக்கு. இன்ஷால்லா 1 by 1 சொல்கிறேன். ஆமாம், ப்ரீடர் ஆல்ரெடி 1-2 பேர் கேட்டுருந்தாங்க. இன்ஷால்லா இது
மீட் பர்பஸ்க்கான ஆர்டர் வந்தால் கூட இவனை நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் எது நமக்கு நஷ்டப்படாமல் கையை கடிக்காமல் இருக்கோ அதில் வந்து நம்ம இன்ஷால்லா பண்ணணும்னு பிளான் பார்ப்போம். அப்புறம் இவனுங்கெல்லாம் இன்ஷால்லா வர பக்ரீத்தை நோக்கி வளர்ந்துட்டு இருக்கிறானுங்க. ஓரளவு அமீன்கார்லேருந்து வந்து தீவனத்துக்கு செட் ஆகிட்டானுங்க. வரக்கூடிய பெருநாளுக்கு நல்ல முறையில் ரெடி பண்ணுவோம். தம்பிக்கும் வந்து டப்னிக்கு பார்த்தோம், நல்ல இறக்கம் இருக்குது. ஆயுதம் பத்தாது, பட் அதுக்கான வயசுகள் வரும்போது பிரயோஜனப்படுவான். ஆமாம், இவனு டப்னி வீடியோவோட இருக்கான். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். தம்பி பேய் கருப்பு இஷ்டம் போல் சாப்பிட்டு தான் வைக்கான். நல்ல பையன். ஹைதராபாத்துக்கு தான் பேச்சுவார்த்தையில் இருக்குது. இன்னும் அவனை நான் ஃபைனல் பண்ணலை. கொம்பில் அவனுக்கு ஓட்ட போடணும் இன்ஷால்லா. அப்புறம் நம்ம வெள்ளை மர இவனும் அப்படி தான் நல்ல இறக்கத்தில் உள்ளவன். திடீர்னு குளிர்ந்த காற்று அடிக்கணும், குளிப்பாட்டில் எல்லா நாளையும் குளிப்பாட்டணும் இன்ஷால்லா. நம்ம செவலை மரம் அப்படி தான் நல்ல மச்சம், நல்ல உயரம், நல்ல நீளம். ஒத்த கடாவாக பெருநாள் வர ஷோக்கு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இவனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சுத்தவெளியில் நம்ம அமீன்கார்டு போயிட்டு வந்ததில் நம்ம சூஸ் பண்ணல. ஒரு சுத்தவெளியில் ஒரு சூப்பர் ஆள், நல்லா இருக்குது. கொம்பு தான் வரச்சிட்டே இருக்குது. ஒரு சீக்கிரத்தில் இடத்த மாற்றோம். தீவனம் செட் பண்ணுறது அந்த இடத்துல கேட்கணும். செட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்ஷால்லா அவனை நல்ல இடத்துல செட் பண்ணணும். தம்பி துல்கர் அப்படி தான். துல்கர் வந்து மாஷால்லா நல்ல முறையில் செட் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கான். நான் அவனை வச்சு 1-2 வீடியோ எடுக்கணும். ரீசெண்டாக அவனை வச்சு ஒரு வீடியோ போட்டேன், ரீல்ஸு. நல்ல நியூஸ்லாம் போச்சு. ஸோ துல்கரும் 1-2 என்கொயரி ஆனாப்பில். துல்கர் வந்து நாட் ஃபார் சேல். கொம்பில் ஓட்ட போட்டிருக்கோம். ஓட்ட போட்டதில் பல்படாத ஆளுங்கிறனால குருத்து பட்டுருச்சு. இருந்தாலும் ஓட்ட போட்டுட்டோம். இன்ஷா அல்லா இன் ஃபியூச்சரில் அதே ஓட்டையில் கம்பி மாட்டிக்க வேண்டியதான். ஆமாம், இந்த தம்பி சுர்மா கண் கருப்பு ஒன்றும் அப்படின்னாங்க. துருன்னு வருவான். சரியான சேட்டை, கண்ட்ரோலே பண்ண முடியாது. குளிப்பாட்டணும். லைட்டாக கலர் அழுக்கு கலர் மாதிரி ஆகிட்டான். காற்று திடீர்னு கொஞ்சம் குளிர் காற்று அடிக்கி. அது சரியானதுக்கப்புறம் தம்பியை ரெடி பண்ணணும். அடுத்து இவனும் அப்படி தான் கண் கருப்பில் மச்சம். எனக்கு கொம்பு பிடுங்கணும். மண்டலாம் நல்லா பருவம் மண்டை. இங்கே வா இருந்தா மாஷால்லா அமீன்கார்லேருந்து வந்து தமிழ்நாடு ஃபீல்டுக்கு செட் ஆகிட்டாங்க. நல்ல பொருள். அப்புறம் கிளித்தம்பி அப்படி தான் நல்ல ஜம்முன்னு இருக்காப்புல. ஒரு ஆஃப் கட்டிங் போட வேண்டியது இருக்குது. நல்ல நிமிர்ந்து தான் நிற்பாப்புல எப்போவுமே. சரிங்களா? அவர் வந்து ஏப்பச்சாப்பு மாதிரிலாம் நிற்க மாட்டார். நிமிர்ந்து தான் நிற்பார். நல்லா அழகாக நிற்பார். ஷோ பீஸு. கொம்பில் ஒரு ஓட்டையை போட்டோம்னா அவரோட அழகே வேறு. பார்ப்போம் இன்ஷால்லா. அப்புறம் ஒரு அணில். இது ஒரு அக்கிகா கொடுக்கணும்னு தேவைப்படுறவங்களுக்கு பிரயோஜனப்படும். இது வந்து நமக்கு தனியாக கெட்டில் வளர்த்து தான் எடுத்தது. முட்டைக்குட்டியில் உடனே விட்டது. எப்போ விட்டாலும் மொத்தம் வயிறை நிறச்சிருதான் தாறுமாறாக. அதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்று கிடக்கு ஒன்று ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவனை தனியாக கெட்டில் போட்டோம். இவனுக்கும் தீவனங்கள் நல்ல முறையில் கொடுத்துட்டு நல்லா செட் ஆகிட்டானுங்க. எல்லாருமே மணி கிட்டத்தட்ட ஒரு மணி டைம் இருக்கும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. இன்னும் படுப்பானுங்க. அப்புறம் ஆமாம், இந்த பக்கம் வந்தோம்னா புது செவலை மரம் 2 பல் பல்பட்டுருக்கான். நான் வந்தான். ஆல்ரெடி பேச்சுவார்த்தையில் இருக்குது. ஆமாம், சண்டைக்கு வளர்க்குறவங்க கேட்டிருக்காங்க. கொட்டை ட்ரிம் பண்ணி இருக்குது. சரிங்களா? அடுத்து இன்னும் ஒரு 4 பல் செவலை மரம். புது ஆள் சொன்ன எடுக்க ஆரம்பிக்கலை. சரியான சண்டி. அவுத்து கட்ட முடிய மாட்டேங்குது. ஆளை போட்டு அடி பிரித்துருதான். அப்புறம் நம்ம கண்கருப்பு பண்ணையில் இருந்த ஒரு முக்கியமான பெரிய கடாக்கள் இவனும் ஒருத்தன். ஆமாம், கொம்பு வளர ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், இருக்கு பைய ஆள்லா நேரத்தில் செவத்தில் அடித்து தேவையில்லாமல் கொம்பை ஒடிச்சு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டான். நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதுக்கும் நல்ல இதுக்கு இடம் மீட்டு பல் போடாத ஆடு மீட்டு வேணும்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தம்பி நம்ம கண்கருப்பை கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம வெள்ளாடு குட்டி எல்லாரையும் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 6 குட்டி திறந்து விட்டோம்னா போதும். இவ்வளோ சரி, அந்த அவ்வளோ பெருசு 2 சரி. யார் புது கண் வைக்கா கண்ணில் பக்கம் பக்கத்தில் எப்படி சண்டைகளை தோடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையிலே இருக்காங்க. அதனால் இவங்களையும் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அப்புறம் உங்களுக்கான ஒரு அறுசுவை விருந்து, கண்ணுக்கு குளிர்ச்சியான விருந்து. சரிங்களா? மச்சர்லா, தெலுங்கானா பிரீடு மச்சர்லா குட்டி, ஒரிஜினல் குட்டி, டபுள் போன் குட்டி. சரிங்களா? இது வந்து நம்ம கொண்டு வந்துருந்தோம். ஓரளவு நெருக்கி விற்றுட்டோம். குறைஞ்சதான் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் இன்னும் பண்ணலை, இன்னும் பண்ணுவோம். லோக்கலே ஓரளவு மாஷாலா நல்ல சேல் இருக்குது. செலக்டட் பீசஸ் மட்டும் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாமே இதில் அவைலபிள் இல்லை. இதில் ஓரளவு முடிஞ்சு தான் இருக்குது. சரிங்களா? அவைலபிள் இருக்கோ அதோட ஃபோட்டோ வீடியோ வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். நம்ம பண்ணைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல தீவனத்துலேருந்து எல்லாமே தமிழ்நாடு இதுக்கு செட் பண்ணிட்டோம்.
ஸோ பயப்படாமல் தைரியமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கொம்பு உருவ வேண்டியது இருக்குது. இந்த இவங்கெல்லாம் பாருங்கள், நல்ல பொருள். கொம்பு உருவி ஒருத்த கொம்பு உருவி வச்சுருக்கான், ஒருத்த கொம்பை மட்டும் உருவணும். சூப்பர் பொருள். வேணுங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி சூழ்நிலையில் செலக்டட் பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் பண்ணுறோம். நான் 1 by 1 இன்றைக்கி எல்லாமே விலை அதிகமாக இருக்குது. தீவனத்துலேருந்து எல்லாமே விலை கூட. தொடர்ந்து விஷயம்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் பெருநாள் விலையில் தான் இருக்குது. பெருநாளுக்கு கிலோ 1800 1900 2000 வர போச்சு. இப்போ 1800 எங்களுக்கு வருது. அந்த தீவனம் இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு சர்வசாதாரணம் ஒரு மூட அசால்ட்டாக காலியாகிடுது. நம்ம அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மர்வானை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி கட்டி போட்டிருக்கோம். மர்வான் வந்து பெருசாக யாரையுமே சிரமப்படுத்த மாட்டான். இருந்தாலும் வந்து இவன் வந்து தாய் பக்கத்தில் மேயும்போது பக்கத்தோட்டத்துக்கு போனோம்னா இல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்றைக்குமே எங்களோட பிராணியை அடுத்தால டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண வைக்க மாட்டோம். ஸோ அதனால் மர்வானை கெட்டில் போட்டோம். நம்ம கெட்டில் போட்டது அவனுக்கு மைண்ட் அப்செட் தான். ஏன்னா பிறந்து ஒரு 100 நாள் தான். இன்னைக்கு சொன்னாலும் என் உயரத்துக்கு வந்துட்டான், நிமிர்ந்து நின்னான். அவன் மனநிலை எப்படின்னா உல்லாசமாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை தான். பட் அவனை கெட்டில் போட்டோம், அது அவனுக்கே பிடிக்கல. மறுவிட்டே தான் இருக்கான். தாய் கிழக்க மேய்ரா இங்கேருந்து கூப்பிட்டுட்டே இருப்பான் சாயங்காலம் வரைக்கும். அப்புறம் தரத்து குட்டிகள், அக்கிக்கா குட்டிகள் கேட்டவங்களுக்கு ஆமாம் இந்த 2 அண்ணா இருக்குது. 2 பல்லு அக்கிக்காக்கு ஆகும். அப்புறம் சின்ன குட்டிகள், தரத்து குட்டிகள், கொங்கு கேட்குறவங்களுக்கு, குழப்பக்கு வரவங்களுக்கு இதாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காப்புல எல்லோரும். வேணுங்கிறவங்க இன்ஷால்லா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே டீட்டெயில் அனுப்புகிறேன். அப்புறம் பண்ணையோட முக்கியமான பெரிய கடாக்கள் பார்க்க போயிடுமா? தீவனங்கள் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லா தீவனங்களும் ஓரளவு இது பண்ணி போயிட்டுருக்கு. புதுசாக பார்த்துக்கிட்டிங்க அப்புறம் நம்ம ஜிஞ்சுவா புல். ஆல்ரெடி ஜிஞ்சுவா நிறைய தடவை நமக்கு ஒரு அளவு காசு கொடுத்தலாம் வாங்கிட்டு வந்து வச்சு தான் அதை காப்பாற்ற முடியலை. ஸோ அதனால் இந்த முறை ஜிஞ்சுவாவை வந்து பெரிய கூண்டு போட்டு நட்டி தாய் வித்துக்கள் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இதுகளை வச்சு பெருக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லி தாய் வித்துக்கள் எடுக்கிறதுக்காக ஜிஞ்சுவா போட்டிருக்கிறோம். குட்டை நெப்பீர் எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் நம்ம ட்ரையலுக்காக வச்ச வாழைகள்லாம் வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் செட் ஆகும்போது இந்த தோட்டத்தை நல்ல முறையில் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா பெருசாக டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அது என்னங்கிறத பார்ப்போம். பின்னால் இருக்கக்கூடிய பெரிய கடாக்களை பார்த்துப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பின்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், பின்னாடி நல்ல முறையில் செட் பண்ணிட்டோம். ஸோ பெரிய கடாக்கள், வளர்ப்பு கடாக்கள் இதில் நிப்பாட்டி இருக்கிறோம். ஆட்டுக்கடா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசெண்டாக ஒரு டப் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் சூப்பராக இறங்கி விடுறான். ஸோ முக்கியமான ஒரு புள்ளிக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த முக்கிய புள்ளிக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாட்டிலே சூப்பர் கிடாங்க மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி வரும் வருது. சேவலமரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹைதராபாத்துக்கு அட்வான்ஸ் ஆகி நிற்கிறான். டிரான்ஸ்போர்ட்டுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போதைக்கு டிரான்ஸ்போர்ட் போகலை, நம்ம ஒன்றையும் போடலை. பார்ப்போம். அவ்வளோக்கு நாட்டுக்கடா நமக்கு முடி வெட்ட வேண்டியது இருக்குது. முடிஞ்சால் நாளைக்காச்சும் வெட்ட பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெரிய கடா ஜம்முன்னு சாப்பிடுவாப்புல, தோரணே அனுப்பாப்புல, கரைச்சலே கிடையாது. சரிங்களா? வச்ச பொருளை நம்ம சாப்பிட்டாலே போதுமானதுல. பெரிய கடாக்கள் எல்லாமே கட்டியை காலி பண்ணிடுவாங்க. சில கடாக்கள் ஸ்டாண்டு போட்டு வைப்போம். பெரிய குறும்பை, கருப்பு குறும்பை ஜம்முன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவருக்கு இந்த இடத்த ஒதுக்கியாச்சு. இந்த இடத்துல ஒரு கம்பி மட்டும் ஏற்கனவே போனது போடணும். தம்பி ஹிட்லரு அப்படியே மாதம் ஒரு சாப்பாடு சாப்பிடுவாப்புல, அப்படியே ரெஸ்ட் எடுத்துருவாப்புல, கரைச்சல் கொடுக்க மாட்டாப்புல. இந்த கலர் பார்த்திங்களா, அவனுக்கு வந்து இங்கே இருங்க வால்லாம் ஆட்டிகிட்டே இருப்பான். மசாலா தடவி கொடுத்தோம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எட்டயபுரம் கலரில் இந்த கலரை பாருங்கள். இது வந்து இந்த சிங்கத்துக்கு பிடரி மேல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கருப்பு கலரில் அது மாதிரி இருக்கும். பொருளே ஒரு சூப்பரான ஒரு ஆடுவேன். ஆமாம், அந்த எனக்கு அதே மாதிரி இந்த தாடையும் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த தாடை வந்தாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த தாடை இருக்கும். இது வயது முதிர்ச்சினால் வருதா இல்லை ப்ரீடுனால் வருதான்னு கரெக்டாக தெரியலை. பட் நம்ம கும்கி அந்த மாதிரி ஆடுகளுக்கெலாம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அது வரும். நல்லாயிருக்கும். அந்த வர்க்கமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு வந்து நம்ம தடவிட்டே இருக்கணும். தடவிட்டே இருந்தோம்னா இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம தம்பி 2 வலு, இவன் அப்படி தான். நல்ல பொருள் யாரையுமே சிரமப்படுத்த மாட்டான். சண்டை கூட போட மாட்டான். நம்ம வம்பு கூட வரமாட்டான். ஆமாம், சண்டை சேர்த்து பார்க்கல, சேட்டையே பண்ண மாட்டான். அமைதியாக இருப்பான். அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான். வயிறு முட்டை சாப்பிடுவான். அந்த 2 பல்லுக்கு கடான்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருப்பான்.
தம்பி ஒத்தக்கன் கருப்பு இவனும் அப்படி தான். ரீசெண்டாக 2-3 டப் பார்த்தோம், நல்லா இருக்கான். ஸோ அளவான கடை வச்சு சண்டை கடை நினைக்குவாங்க, தாராளமாக நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். பொருள் நல்ல பொருள். நீ சூழ்நிலையில் செலக்டட் பீசஸ் கிடாக்கள் மட்டுமே நம்ம அல்சாஜி ஃபார்மில் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் உங்கள்கிட்ட செலக்டட் பீசஸ்கள் எதுவும் சேல்ஸுக்கு இருந்துச்சு, ஆன்டிக் பீஸு, சண்டை இல்லை, ஷோக்கு இருக்கும், நல்லா இருக்குது, உயரமாக இருக்குது, நீளமாக இருக்குது அப்படின்னு வச்சுருக்கக்கூடியவங்க சேலுக்கு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அல்சாஜி ஃபார்மை காண்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய கிடாக்களை பொறுத்த மட்டும் 365 நாளும் பை பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அதுதான். 365 நாள் அல்சாஜி ஃபார்ம் வந்து பெரிய கடை இருக்கும், நம்ம பிராண்டு அதுதான். சரிங்களா? நம்ம அடுத்த ஆள் கடாவை வாங்கி போடுறதுல என்ன பிராண்ட் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, பெரிய கடை எப்போ விற்றாலும் அதை வாங்கிக்கிறது தான் எங்கள் பிராண்டு. எப்போ விற்றாலும் கொடுங்க, வாங்கிக்கிறோம். சரி, ரைட்டு. இன்றைய கரண்ட் அப்டேஷன் வீடியோ ஒரு 15-16 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தியூர் வீடியோ காட்டணும்னு நினச்ச அல்சாஜி ஃபார்ம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நமது அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷனே ஒரு பக்ரீத் கரண்ட் அப்டேஷன் மாதிரி இன்றைக்கி பெருசாக லென்த்தாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக நிறைய கொடுத்துருக்கோம். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜி. நன்றி.